ஈவினிங் டைம்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்ல. அங்க கொடி விட்டு தங்கலாம். இதான் பாக்கல. இங்க வந்து பார்த்தா எல்லா ரோடு கீடு எல்லாம் சூப்பரா தெரியுது. ஆமா, அந்த பக்கம் பைபாஸ் ரோட். ஒரு வழியா ரெண்டாவது தடவை வந்துட்டாங்க. ஆமா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கடகடன்னு செஞ்சுட்டேன். இங்க பாருங்க சூப்பரா கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். எவ்வளவு அவரைக்கான்னு சொல்லிட்டு நல்லா பெருசு பெருசா பட்டாப்பட்டையா இருக்கு. இன்னைக்கு சிவராத்திரி, நான் கலர் போட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. இங்க பாருங்க ஜஸ்விதா அவுட்ஃபிட் தான். சூப்பரா மேக்கப்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டு விட்டுருக்காங்க. நல்லா அழகா இருக்காரு. கிளிப்லாம் நிறைய போட்டுட்டேன். சூப்பரா ரெடி ஆயிட்டாரு. கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இன்னொன்னு கிளிப் போட அம்மா முடியே இல்லம்மா. எத்தனை கிளிப் தான் போடுறது? சரி போட்டு விடு, நிறைய போட்டு விடு. போட்டு விடு. சரி, அங்க பாரு யாஷி தலையை பாரு எவ்வளவு கிளிப் போட்டுருக்காங்க. யாஷி தலைக்கு நிறைய வரி வரியா கிளிப்பு போட்டுக்குது. யாஷி எவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா தலை சீவிட்டாங்க. அதனால எனக்கு கிளிப்பு போடு, தலை சீவு, கொண்டை போடுன்னு சொல்லி இருக்காரு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளம்பியாச்சு. அப்படியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு ஊருக்கு போறோம். நம்ம விக்கி ஃபேமிலி எல்லாமே வராங்க. அவங்களுக்கு கூட்டிட்டு அப்படியே நம்ம நேரா வீட்டுக்கு போயிட்டு தான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு. ஓகேவா? ஓகே. ஏன்னா அங்க சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு அப்புறம் திருவிழா வந்து நடக்கும் இல்லையா? அங்காளம்மன் கொள்ளை மயான கொள்ளை. ஆமா, எங்க ஊர் பக்கத்துல ஒட்டை நடக்கும். ஒட்டை மயான கொள்ளை, ஆலங்குப்பம் மயான கொள்ளை நடக்கும். நல்லா இருக்கும் அங்க ஃபேமஸா. அதான் திருவிழா பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. இப்பதான் ஜெஷிதா ரெண்டு பேரும் வாங்க. வாங்க போலாம் வாங்க. ஏய், ரெண்டு பேரும் மேக்கப்ல இது என்னமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கிளிப்பு குத்திக்கிறாங்கன்னு. சூப்பரா இருக்கே. போட்டி கிளிப்பு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மணி வந்து 10:30 ஆயிடுச்சு. நாங்க ஃபங்க்ஷனே 10:30 சொல்லியிருந்தாங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா லேட்டா கிளம்புறது. ஆனா நேத்தே போய் நாங்க வீட்டெல்லாம் பாத்துட்டு வந்துட்டோம். நேத்து தான் நாங்க தப்பா போனோம்ல, வீட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு வந்தோம். ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. போறோம், போய் பார்த்துட்டு ஊருக்கு போலாம். ஆமா, அப்படியே நாங்க எல்லாரும் ஊருக்கு போறோம். ஜெஷிதா தான் பயங்கரமா டிசைன் போட்டுக்கிறது தலையில. கலர் கலரா யாஷுதி எல்லாத்தையும் எடுத்து தலையில மாட்டிக்கிட்டாரு அவரு. சூப்பரா இருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேபியோட அவுட்ஃபிட். அவருக்கு காட்டவே இல்லைன்னு சொன்னாரு. சட்டை மட்டும் நல்லா இருக்கு. இப்ப நாங்க இங்க இருக்க விவி மார்ட்டுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் பண்ண போலாமா? சூப்பரா இருக்கு. ஜெஷிதா ட்ராலி பத்தியா? தள்ளினோமா. யஷ்விதா தான் ஆர்வமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் ஓவர். ஒரே ஒரு பொருள் 2 பொருள் வாங்க போனா ஒரு 10 பொருள் கிட்ட ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையல்லே போட்டு வந்துட்டேன். எப்படி இது நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. லிப்ஸ்டிக் பதிலா வேற எல்லா பொருளும் வாங்கி வந்தாச்சு. லிப்ஸ்டிக் இல்ல, அவங்க ஒண்ணு எடுத்தாங்க. நான் வந்து ட்ரையல் போட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா அப்படியே விட்டுட்டாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா லொகேஷன் கிட்ட வந்துட்டோம். நேத்துமே வந்து பார்த்தோம். ஆமா, சோ இன்னைக்கு வந்து எல்லாருமே போய் நாங்க ஃபேமிலியா பார்க்க போறோம்ப்பா. பேமா விட்ட மறுபடியும் பாக்குறோம். ஆமா, சோ இன்னைக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு அழகா ரெடியா இருப்பாங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தாங்க. அப்படியே போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு லொகேஷன்லாம். அப்படியே வந்து கிரீனா இருக்கு பேபி. எல்லாம் சூப்பரா இருக்கு. வந்தாச்சு. வழியா பேமா வீட்டுக்கு வந்தாச்சு. போலாமா? ஒரு வழியா ரெண்டாவது தடவை வந்துட்டாங்க. ஆமா, எங்க தங்கி இருந்தீங்க? தம்பி வீட்டுலதான். ஆமா, போயிட்டு வரணும்னா கஷ்டமா இருக்கு. இங்கே தங்கியாச்சு. ஹாய் மோனா, உன்னை பார்க்க தான் வந்தாரு அவரு. சுத்தி பாக்குறோம். பால்கனி வந்து லேக் வியூ பாத்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு. மேல போனா நம்ம மேல போய் பார்க்க சொன்னாங்க அன்னைக்கு. நேத்து வரும்போது மேல போய் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் வந்து பார்த்தோம். நல்லா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிய நிறைய இடம் விட்டுருக்காங்க. நல்லா சுத்தி வீடு சுத்தியே வெளிய நல்லா இருக்கு. ஆமா, அழகா இங்க செடி வைக்கலாம், இங்க மேல ஏத்தி விடலாம். காத்தோட்டமா வந்து ஈவினிங் டீ குடிக்கலாம். ஆமா ஆமா, ஈவினிங் டைம்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்ல. கொடி விட்டு தங்கலாம். ஜாடி எல்லாம் போடலாம்ல. ஜாடி எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். மேல போய் பார்க்கலாமா? ஓகே. நீங்க வீடு ஃபுல்லா சுத்தி பாத்துட்டியா? வீடு ஃபுல்லா பாத்துட்டேன். மொட்டை மாடிக்கு வந்தோம். நேத்து இதான் பார்க்கல. இங்க வந்து பார்த்தா எல்லா ரோடு கீடு எல்லாம் சூப்பரா தெரியுது. ஆமா, அந்த பக்கம் பைபாஸ் ரோடு, இந்த பக்கம் வந்து ஏரி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. லேக் வியூ நல்லா இருக்கு பாக்க. செமையா இருக்குல்ல?
பிளான் பண்ணி நல்லா அழகா கட்டியிருக்காங்க baby வீடு. சூப்பரா இருக்கு கொஞ்சம் கரெக்டா. ஆமா கரெக்டா இடத்துல சூப்பரா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. ஆமா சூப்பரா வெளியிலுமே நல்லா வந்து இடம் சுத்தி இடம் இருக்கு. ஆமா தரையிறா கீழே போய் தண்ணி குடிக்கலாம். ஏன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு துணி துவைக்க வெளியில எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. வந்து வெளியில நீ இடமே இல்ல. இது மாதிரி வெளியில எல்லாம் இடம் விட்டு கட்டினா இன்னும் சூப்பரா இருந்தது. அழகா இருக்கும். ஆமா நம்ம எது எடுத்து போனாலும் மொட்டை மாடிக்கு மேல ஏறி எடுத்துட்டு போறோம்ல, கீழே வந்து ஒரு மீன் அலசுறதுக்கோ இல்ல துணி துவைக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்ல. ஆமா கீழே ஒரு இடம் தான் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆமா சோ இது நல்லா அழகா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாவே இடம்லாம் சூப்பரா விட்டுருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் ஆல் தானே. ஆமா ஃபுல்லாவே காம்பவுண்ட் ஆல் இருக்கு. வீடு சுத்தி காம்பவுண்ட் ஆல் போட்டாச்சு. காம்பவுண்ட் வால் போட்டு நல்லா பிளான் பண்ணி அழகா கட்டிருக்காங்க. அத பார்த்தாச்சு. கீழ போலாமா பால் போலாமா? பாய் 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 பாய். ஒரு நாள் தூண்டில எடுத்துட்டு வாங்க. ஆமா கண்டிப்பா ஏரியில மீன் பிடிக்கிறோம். அது ஒரு வீடியோ போடுறேன் நம்ம. இப்படியே போட்டு பிடிக்கலாம். இல்ல ஏரியில பெரிய மீனா பிடிக்கிறோம். நாங்க போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு சிவராத்திரி எல்லாம் படிக்கணுமா, சோ அதனால உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். அட்டெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நேரா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு உரகடம் சைடு ஏதோ போகுது பேபி. சூப்பரா இருக்கு ரோடு ஃப்ரீயா நல்லா ஜம்முன்னு போறோம். வண்டலூர் போய் தான் வரும்போது வண்டலூர் வந்தோம். இப்ப வந்து வரகடம் வழியா போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு இந்த ரோடு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர ஃப்ரீயா இருக்குது. ஜம்முன்னு வண்டி போயினே இருக்கு. போலாம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு சிவராத்திரி. நம்ம வீட்டுக்கு வந்து சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணணும் பேபி. ஆமா போயிட்டு கடை கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை சொல்றதுக்கு அரிசி மாவு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் இப்போ சுண்டல் ஊற வச்சா ஊறாது. அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பயிறு வாங்கிட்டு வந்துரு. அது ஊற வச்சா ஈஸியா ஊறிடும். எல்லாத்தையும் ஊற வச்சு நம்ம கடை சாப்பாடு சாம்பார்லாம் செஞ்சு சாமி கும்பிடணும். ஓகேவா? சிவராத்திரிக்கு சாமி படைக்கணும். ஆமா. மொட்டை மாடி போனா காய்கறி இருக்கும். செடிக்கு வேற தண்ணி ஊத்தல. அதுல போய் காய்கறி நான் பறிச்சுன்னு வந்தேன். சாம்பாருக்கு வந்து அவரைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் பறிச்சுன்னு வந்துடலாம். நீ போயிட்டு வந்து அந்த சுண்டல் ஐட்டம் எல்லாம் வாங்கி வந்துரு. ஓகே. அடுத்த வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவராத்திரி செலிப்ரேட் பண்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அப்படியே கடைக்கன்னு நான் வேலையை ஆரம்பிச்சிடறேன். போய் இப்ப சாப்பாடும் பயிர் வழியும் நான் போட்டுறேன். நீ எல்லாத்தையும் வாங்கி வந்துரு. பாயசம் மிக்ஸ் ஒன்று வாங்கி வந்துரு. நம்ம வடை அப்பளம் பாயசமும் அப்படியே செஞ்சிடலாம். ஓகே. என்ன பண்ற? வாசல்லாம் தண்ணி தெளிச்சு கோலம் போட்டேன் பேபி. காலையில பண்ணல. ஆமா சாமி கும்பிடும் போது வாசல் நல்லா இருக்குன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வேலையா வாசல் தண்ணி தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் கலர் கொடுக்கலாம் பாக்குறேன் பூக்கு. டைம்லாம் ஓட்டாத. டைம் இல்லவா சீக்கிரமா என்னதான் நான் கடை செஞ்சாலும் இப்பதான் நான் வந்து கடலை அப்புறம் வடை சுடுறதுக்கெல்லாம் எல்லாம் ஊற வச்சிருக்கேன். அது ஊறி வந்தாதான் வேலையே நடக்கும். மினிமம் அதுக்கு 2 ஹவராவது ஆகும். அதுக்குள்ள இந்த வாசல் கிளீன் பண்றது, சாமி ரூம்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது. ஆமா மொட்டை மாடிக்கு செடிக்கு 2 நாளா தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திட்டு காய்கறி எல்லாம் இருந்ததுன்னா பறிச்சுட்டு வந்து மற்ற வேலை மேல் வேலை எல்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் ரெடி ஆயிடும். சமைச்சிடலாம். சமைக்கிற வேலை வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் எனக்கு அசால்ட் ஈஸியா சமைச்சிடுறேன். ஆமா முன்னாடி எல்லாம் என்ன கலாய்ப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். காலையில ஆரம்பிச்சா மதியம் ஆயிடும், நைட் ஆயிடும் சொல்லுவாரு. இப்பெல்லாம் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். சீக்கிரமா சமைச்சிடுறேன். ஆமா இது மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம மேல போயிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு வந்துடலாம். அதுக்குள்ள நீ இந்த தர்பூசணி செடி தண்ணி ஊத்துற ஓடு. சரிங்களா? கலர்லாம் போடாம சீக்கிரமா வாசங்க சமைக்கலாம்னு சொன்னா இல்ல இன்னைக்கு சிவராத்திரி நான் கலர் போட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூவா வரைஞ்சி வச்சிருக்காரு. எல்லா இடத்துலயும் பூவா இருக்கு. பூதான் நீங்க போடணும். சரி ஓகே. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சூப்பரா இருக்கு. வா கோலம் போட்டாதான் எனக்கு வேர்த்தே வருது எப்பயுமே. நல்லா வேர்க்குது. மொட்டை மாடிக்கு அப்படியே தண்ணி ஊத்திட்டு வந்துடலாம் போய். ஆமா லைட்டா வதங்கி இருக்கு. லைட்டா தான் வதங்கி இருக்கு. இன்னைக்கு தண்ணி ஊத்துனா ஆமா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஆமா தக்காளி எல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சிருச்சு. தண்ணி ஊத்தணும். இன்னைக்கு ஊத்துனா சரியா போயிடுச்சு. இந்த செடிக்குள்ள இப்ப பாக்க வெறும் தக்காளியா தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா செம தக்காளி பழுக்கணும். சரிவா சாம்பாருக்கு அவரைக்காலாம் பறிச்சுக்கலாம். ஓகே. பச்சை மிளகாலாம் இருக்கு பேபி. இன்னைக்கு பச்சை மிளகாய் பறிச்சு அழகா சாமி படி வடை செய்வோம்ல அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்பதான் நிறைய வந்து காய் காய்க்கும். சிவராத்திரிக்கு படைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பச்சை மிளகாய் நம்ம வீட்ல. பேபி பச்சை மிளகாய் பறிச்சுடு. ஃபர்ஸ்ட் அறுவடை பச்சை மிளகாய் பாருங்க. சூப்பரா இருக்கு பச்சை மிளகாய். நல்லா சூப்பரா இருக்கு. பறிச்சுடு. பச்சை மிளகாய் இன்னொன்னு இருக்கு. ஒரு 2-3 இருக்கும். காய்ச்சிருக்கு பேபி. இந்த செடி நிறைய காய்ச்சிருக்கு. இங்க பாரு நிறைய பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு. பரி அதுக்குள்ள பெருசு பெருசா ஆயிடுச்சு. ஆமா பரி ஒரு 4-5 மிளகாய் மட்டும் பரி. முத்தி போச்சா என்ன தெரியல. ஆனா பறிச்சிடும். இங்க பாருங்க பச்சை மிளகாய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்ல பச்சை மிளகாய் சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். மீதி எல்லாமே வந்து அடுத்த செட். 2 வந்து சாம்பாருக்கு 1 வடைக்கு போட்டா கரெக்டா இருக்கும். அடுத்து போய் அவரைக்காய் பறிச்சறேன். அவரைக்காய் தான் நிறைய முத்தி போச்சு சரிங்களா? வெண்டைக்காய்லாம் பாரு எப்படி பெருசு பெருசா ஆயிடுச்சு. வெண்டைக்காய்லாம் முத்திருச்சு. வெண்டைக்காய் பறிக்க மாட்டேன் சொன்னையா? சொன்னா கத்திரிக்கோல் எத்தனை வராத வந்துட்டா காய் இருக்காதங்காட்டி. ஏன்னா இப்ப 2 நாளைக்கு மட்டும் தான் பறிச்சேன். ஆனா இருக்கு காய். நிறைய வெண்டைக்காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
சாம்பார்லேயே வெண்டைக்காவா? சாம்பார்ல போடலாமே, வெண்டைக்காய் சரி, ஓகே. நல்லா தான் இருக்கும். பிஞ்சு ஈஸியாக தான் இருக்கு பறிக்கணும். ஈஸியாக தான் இருக்கும். என்ன ஒன்று கை பூரா சொனை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் பிரச்சனை. சூப்பராக இருக்கும். அப்பா சொனை தான்ப்பா, இந்த கையிலே வருது சொனை. கத்திரிக்கோள் இருந்ததுன்னா அழகாக கட் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, கடை அறுவடை பண்ணிட்டு போய் சமைக்கலாம். பறிச்சிட்டேன், குழம்புக்கு தேவையானது தான். சரி, அவரைக்காய் மட்டும் பறிச்சிருப்பா. அவரைக்காய் நல்லா முத்திருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பட்டை பட்டையா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காய். கடைசியாக நம்ம வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போனோம்ல? ஆமாம், குச்சிப்பாளையம் பறித்து எடுத்துகிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அவரைக்காய். அதுக்கு ஆமாம், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது. பறிச்சிரு. இப்போ இன்னைக்கு சாம்பாருக்கு ஃபுல்லாக பறித்து போட்டுடலாம். இன்னைக்கு சாமிக்கு தான் எல்லாம், இன்னைக்கு சிவராத்திரிக்கு தான் ஸ்பெஷல். என்ன பேபி? சரியான அவரைக்காய் பேபி, இவ்வளவு அவரைக்காய் இருந்ததே தெரியல. அது எல்லாமே செடி பச்சையா இருக்குல்ல, இங்க கூட நிறைய இருக்கு. ஆனா முத்தணும் ஃப்ரெண்ட்ஸ், அது முத்தட்டும். இன்னொரு நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அவரைக்கான்னு சொல்லிட்டு நல்லா பெருசா பட்டாப்பட்டையா இருக்கு. இதோட இது 3வது தடவை அவரைக்காய் வந்து பறிக்கிறேன் நான். அவ்வளவுதான். செடி எல்லாம் தண்ணி ஊத்திடலாம். செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு கீழே போலாம். தர்பூசணி செடியெல்லாம் கீழே வந்துருச்சு கொடியா, கீழே இறங்கிடுச்சு. எப்போ பூ வைக்கும்னு தெரியல. தர்பூசணி செடி நிறைய கீழே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது எடுத்துன்னு வந்து வச்சிடலாமா, கொசுவலை மாதிரி வைக்கலாம் பேபி. வச்சா வந்து வெயில் படாம இருக்கும்ல, காய் வரும்போது பாத்துக்கலாம். சரி, இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் கொடி போட்டு ஒரு 2 பாவக்காய் பெஞ்சு தான் நீட்டா வந்திருக்கு, நல்லா பெருசா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் தொங்குது. ஏன்னா இந்த ஒரு பாவக்காய் செடி வந்து மொத்தமாவே மஞ்சள் ஆயிடுச்சு செடி. ஆமா, ஒரு பாவக்காய் செடி தான் காய் காய்க்குது. இந்த செடியில வர கொடி எல்லாமே வந்து பார்த்தோன்னா மஞ்சளா இருக்கு. பூச்சி வந்துட்டா நான் தெரியல, அதுல ஏதோ ஃபால்ட் இருக்கு. அதுல ஒரு கொடி நல்லா இருக்கு, அதுலதான் காய் வச்சிருக்கு. 2 பாவக்காய் நல்லா இருக்கு சரிங்களா, பெருசா ஆயிடும். பறிச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரு குழம்பு வைக்கலாம் பேபி. ஏன்னா அதெல்லாம் நீட்டு பாவக்காய் பாப்போம் அது எவ்வளவு பெருசு வருதுன்னு சொல்லிட்டு. பீர்க்கங்காய் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அவ்வளவு தூரம் போயிடுச்சு. பூ வச்சிருக்கா, அங்கங்க அரும்பு வச்சிருக்கு. அது அப்புறமா தான் காய்க்க, இப்ப காய்க்காது. டீ பார்த்ததெல்லாம் போதுமா? டைம் ஆகுது பாரு. இல்ல பேபி, நம்ம அந்த செடி கூட டெய்லியும் பார்த்து அதை வந்து ஒன்னொன்னா என்னென்ன அப்டேட் ஆகிருக்குது அதை பார்க்காம ஒரு நாள் மிஸ் விட்டாலுமே வந்து ஆமா ஒரு நாள் ஃபீல் ஆகுது. ஆமா சார், அதனால தான் வந்து எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன எப்படி இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன் செடி கூட எல்லாம். ஏன் நீ இன்னும் காய வைக்க மாட்டேன்னு சொல்லி மாமரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். மாமரம் நிறைய துளிர் விட்டுருக்கு, எல்லாம் துளிர் வச்சிருக்கு. ஒரு கொத்து பூ வச்சதுல ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் வந்து குட்டி குட்டியா பச்சை பச்சையா மாங்காய் வருது. ஆனா இந்த வருஷம் காய் வருமானது தெரியல, பாப்போம். நிழல் இருந்ததா, அதனால வெயில் பக்கம் நவுத்தி வச்சிருக்கேன். இப்பதான் இங்க பாருங்க மாங்காய் பிஞ்சு அப்படியே பச்சை கலரா வருது. எல்லா பூவுமே கொட்டிக்குச்சு, 1-2 பிஞ்சு இப்பதான் வந்து வருது. அது பெருசா ஆனா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லா பூச்செடி எல்லாம் அப்படியே இந்த இதெல்லாம் பார்த்த காலிஃபிளவர் எல்லாத்துலயுமே பூ வந்தது. எல்லாத்துலயும் பூ இருக்கு. ஆமா, அந்த குட்டி செடியிலே பூ வந்தது. அதுல லேட்டா வரும்னு பார்த்தேன், அதுலயுமே வந்துருச்சு. பூ வச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டேன். நம்ம போயிட்டு சமைக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் அறுவடை பண்ண அவரைக்காய். நிறைய காய்ச்சி, வெண்டைக்காய் கூட கம்மியா தான் இருக்கு. அவரைக்காய் பாரு எவ்வளவு தரும். அவ்வளவுதான், போலாமா? அவரைக்காய் போட்டு சாம்பார் தான். சங்கீதா என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, கொழுக்கட்டை மாவு வந்து ரெடி பண்ணிட்டேன். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நாங்க வந்தோமே மொட்டை மாடியில இருந்து கீழே. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கடன்னு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு செஞ்சுட்டேன் பாரு. அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டேன்? அதுக்குள்ள பாயாசம் ரெடி பண்ணி ஓரமா எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாயாசம் ரெடி, கொழுக்கட்டை மாவு ரெடி, தீனிக்கு வேர்க்கடலை வறுத்துட்டேன். பாரு ஒரே டைம்ல எப்படி செஞ்ச? இவ்வளவு தடவை செஞ்சா? ஒரு பக்கம் வந்து கடலை ஊறிடுச்சு, அதே வேக வச்சுட்டேன். பெருமை சாம்பாரும் பருப்பு வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இந்த பக்கம் சாதம் வந்து வெந்துட்டு இருக்கு, சாப்பாடு. ஆமா, ஒரு பக்கம் வந்து கிழங்கு. இப்ப எனக்கு ஒரு அடுப்பு ஃப்ரீயா இருக்கு. வேற வள்ளிக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிக்கிழங்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷல். அதுவுமே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய கிழங்கு அப்படியே முழுசா வச்சிருக்கல, வள்ளிக்கிழங்குமே ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமா, ஒரு அடுப்பு ஃப்ரீயா இருக்கு. காய் வெட்டி கொடுத்தா நான் சாம்பார் வச்சிருப்பேன். நான் தான் லேட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணும் கிடையாது, உனக்குதான் வேலை வைக்கிறதுக்காக நான் கொழுக்கட்டை மாவு புடிச்சு வச்சிருக்கேன். ஓகே, இந்த பூர்ணம் மட்டும் ஒரு தேங்காய் உடச்சு துரி தந்தேன்னா வச்சுக்கேன். பூர்ணம் ரெடி பண்ணா நீ வந்து 1/2 கிலோ மாவு ரெடி பண்ணிருக்கேன். ஓகே, 1/2 கிலோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். சிவராத்திரி அன்னைக்கு எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய செஞ்சு அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். யாருக்காவது கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுவோம். அதனால 1/2 கிலோ கொழுக்கட்டை மாவுமே ஃபுல்லா போட்டேன். கிழங்குமே நிறைய தான் வேக வச்சிருக்கேன். அதே மாதிரியே 1/4 கிலோ அந்த ஃபுல் சுண்டெல்லாம் எல்லாமே வேக வச்சுட்டேன். ஆமா, இப்பதான் ஊற வச்சேங்க பாரு. பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு
சூப்பர். வடைக்கு வடைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கடகடன்னு செஞ்சிடலாம். நான் வந்து காய்கறி வெட்டி கொடுத்துட்றேன் சங்கீதா இப்போ. தேங்காய் உடைச்சு கொடு. கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டா நம்ம கொழுக்கட்டை செஞ்சு ஒரு வாரமா புடிச்சு வச்சா கொழுக்கட்டை வேக வச்சிடலாம். ஓகே, அப்போ தேங்காய் உடச்சு தரேன். நான் வெங்காயம் வெட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரெசிபியுமே ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, வடை வந்து பாத்தீங்கன்னா வெந்துட்டே இருக்கு. ஒரு செட்டு வடை போட்டு முடிச்சிட்டுனா வச்சுக்கேன், ஓகே, வேலை முடிஞ்சுது. இந்த பக்கம் அப்பளமும் பொரிச்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டையுமே பேபி அழகா உருட்டி எடுத்துட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொழுக்கட்டை மாவு அதுக்கப்புறம் நல்லா ரெடி பண்ணி கொடுத்தது. எல்லா கொழுக்கட்டையுமே பேபி தான் ரெடி பண்ணாரு. சூப்பரா ரெடி பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், வேக வச்சுட்டா வேலை முடிஞ்சது. ஆமா, டீ கொஞ்சம் நிறைய வச்சா ஒரு 10 நிமிஷத்துல அது வெந்துடும். அதுக்குள்ள வடையும் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாமே செஞ்சுட்டு பேபி. உருளைக்கிழங்கு வறுவல் கூட பண்ணிட்டா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இலை வாங்கி வரல, நீ இலை வாங்கி வாழை இலை வாங்கி வந்து சாமி கும்பிடலாம். சூப்பரா நம்ம சாமி கும்பிட எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். வேற லெவலா ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, கடகடன்னு செஞ்சுட்டேன். இங்க பாருங்க, சூப்பரா கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். வள்ளிக்கிழங்கு, சுண்டல், அப்புறம் அப்பளம், வடை, பாயாசம், சாம்பார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதான் கொஞ்சம் சொதப்பிட்டேன் பேபி, கருப்பாயிடுச்சு உருளைக்கிழங்கு. கொஞ்சம் மிளகாத்தூள் தீஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு வறுவல், சாதம். சூப்பர் சங்கீதா, வேற லெவலா ரெடி பண்ணியாச்சு. சிவராத்திரி ஸ்பெஷல் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. விளக்கு ஏற்றியாச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டைம் வந்தா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அப்படியே ஓகே, நைட்டு போயிட்டு வரலாம். போன வருஷமே இங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது. அப்புறம் பரதநாட்டியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க. ஆமா, சோ இந்த வருஷமும் போயிட்டு நாங்க சாமி பார்க்க போறோம். இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். ஓகே ஓகே, நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா டான்ஸ் ஆடணும் சாமி. நல்லா சாப்பிடணும், ஹெல்தியா இருக்கணும். ஜஸ்விதா அழகா சாமி கும்பிடுறா ஃப்ரெண்ட்ஸ்.